Friends, this is Ungal Mustafa from Triple M Education. நம்ம பார்த்துருக்க டாபிக் ரீசனிங் பார்த்துருக்கோம். ரீசனிங்குள்ள ஆல்பா நியூமரிக், அதாவது எண்ணும் எழுத்தும் கலந்த தொடரின் காரணமறியும் திறன். அதாவது என்னன்னாக்கா ஆல்பாபிட்ஸும் நியூமரிக்கல் எல்லாமே சேர்ந்து வர சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி இந்த நம்பர்ஸ் மட்டும் வரும். ஸோ வந்து ஒரு நம்பர் ஒரு நம்பர் ஸோ அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்குறது. ஸோ நம்பர் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். சில நேரத்தில் வந்து ஒன்லி ஆல்பாபிட்ஸை வச்சே பார்த்துருப்போம் நம்ம, சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னாக்கா ஆல்பாபிட்ஸ் வரும், நியூமரிக்கலாக வரும். ஸோ அதனால் கலந்து பார்க்குற டாபிக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசனிங்கில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் கூட நிறைய நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி சம்லேயே வந்து நிறைய டாபிக் வைஸாக கூட நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ளேலிஸ்ட்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் நிறைய டாப்பிக்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ரீசனிங்கில் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நான் போட்டோன்னு நீங்கள் உடனடியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? சரி, ஓகேங்க. அதுவரை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நம்ம மட்டும் பார்க்குறது இல்லாமல் நம்மளுடைய நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு அப்படி யாராவது வந்து ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா என்னுடைய வீடியோடைய லிங்க்கை அனுப்பிச்சிடுங்க, ஓகேங்களா? ஸோ நல்ல மனசு நீங்கள் அனுப்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேங்க. சரி, ஓகேங்க, நம்ம சம்முக்குள்ளே போகலாங்க. இப்போ என்னன்னாக்கா பாருங்களேன், இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போது இங்கே மாஸ்டர்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, சரிங்களா? ஸோ அது வந்து மாஸ்டர்னு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5ன்னு வச்சுட்ருக்காங்க அவங்க, சரிங்களா? ஸோ இந்த வார்த்தையை இவங்க இப்படி எழுதுகிறாங்க, இந்த வார்த்தையை இப்படி எழுதுகிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி எழுதலாங்கிறது கொஸ்டின், ஓகேவாங்க? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 லெட்டர் இருக்குங்க, ஆனால் அவங்க 5ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 1 3 6 8 இருக்குது. 8க்கு 7 வச்சு, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸோ எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுலேருந்து 1 கழித்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதில் 1 கழித்து போட்டிருக்காங்க. அப்போனா இந்த இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதில் 1 கழித்து போட்டுக்கலாம் தானேங்க? சரி, ஓகேங்க. பாருங்களேன், 3 6 9, ஸோ 9 லெட்டர் இருக்குது. ஸோ 1 கழித்து 8ன்னு போட்டாச்சு. சரி, எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுனா நம்மளே அங்கே உட்காந்து இமேஜின் பண்ண வேண்டியதாங்க. ஸோ இங்கே வந்து 5 எப்படிங்க வந்திருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணோம். ஸோ இங்கே லெட்டர் கூட ஏதாவது எந்த நம்பர் ஆட் பண்ணி இது வந்திருக்கு, எந்த நம்பர் சப்ராக்ட் பண்ணி வந்திருக்கு, சரிங்களா? இதுலேருந்து எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளே இமேஜின் பண்ண வேண்டியதான். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 லெட்டர், சப்போஸ் இங்கே 7 லெட்டர் இருந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே 5 வந்திருக்கு. அப்போ 7 தானே, அப்போ 5 ஏன் போட்டாங்க, ஒரு 2 கழிச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் நம்ம பண்ண இமேஜின் வந்து கரெக்டு தானே செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்லேயும் அது வந்து அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? நம்ம என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாங்க. ஆனால் நம்ம இமேஜின் பண்ணது கரெக்டானு செக் பண்ணதுக்கு இங்கேயும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாகவும் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6 லெட்டர் இருக்குது, ஆனால் இங்கே 5 தானே போட்டிருக்காங்க. ஓ, அப்போ ஒன்று கழிச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ அப்போ நான் நினச்சது கரெக்டாக செக் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே அதே வேவே செக் பண்ணி பார்க்கணும். டோட்டல் நம்பர்லேருந்து 1 கழிச்சிச்சுன்னா 7 வந்திருக்கா, ஓகேங்க. அப்போ என்ன, இந்த டோட்டல்லேருந்து 1 கழிக்கணும் போல இருக்குன்னு டோட்டல் நம்பர் வந்து லெட்டர்ஸு 9, 1 கழிச்சா 8, ஓகேவாங்க? ஸோ அடுத்த சம் பாருங்களேன். இப்போது இங்கே டேஞ்சர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கொடுத்துட்டு டேஞ்சரை வந்து இவங்க இப்படி எழுதிட்டாங்க. அப்படின்னா மிஷினை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க அவங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா டிக்கு பதிலாக தான் அவன் 11 போட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போது ஏக்கு பதிலாக 8, எண்ணுக்கு பதிலாக 21 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எப்படிங்க ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொன்றா போட்டிருக்காங்களே அப்படின்னா ஒரு க்ளூ மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னா ஏ இருக்குல்ல, இங்கே ஏ இருக்குல்லங்க, இந்த ஏக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரேங்க, இங்கே ஏ இருக்குல்ல, இந்த ஏக்கு 8 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏபிசிடியில் ஏ இடத்துல 8 எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ இடத்துல 8, பி ஏனாக்கா 9. ஸோ அந்த மாதிரி போடணும் நம்ம. அப்போ என்ன பண்ணணும்னா ஏலேருந்து Z வரைக்கும் எழுதிக்கணுங்க. ரஃப் பேப்பரில் எழுதிட்டு ஏ இடத்துல 8 போடணும். அப்போ பி இடத்துல 9, சி இடத்துல 10, டி இடத்துல 11. ஸோ அப்படி போட்டுகிட்டே வரணும். அப்போ டி இடத்துல 11 வருதுங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரியா? அப்போ இது எப்படி வந்திருக்கோங்க தெரிஞ்சிட்டிங்கல்ல? ஸோ இதிலேருந்து இது எப்படி வந்திருக்கோங்க, குழு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து சரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போது அவங்க என்ன எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா இப்போது ஏபிசி அப்படின்னு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடின்னு போயிட்டுருக்குங்க. ஏக்கு பதிலாக அவங்க என்ன எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா 8 எடுத்துகிறாங்க. அப்போ பிக்கு பதிலாக 9, சிக்கு இடத்துல 10, டிக்கு பதிலாக 11, அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டி இடத்துல 11, ஏன்னாக்கா 8. ஸோ அப்போது என் இடத்துல நீங்கள் இப்படியே போட்டு போனால் என் இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக என் இடத்துல 21 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி இருக்காங்க, ஓகேங்களா? அப்போனா நம்ம என்ன பண்ணணுங்க, அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம இதே மாதிரி இப்போ நோட் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே பாருங்களேன்,
இப்போ எம்முக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் இதே மாதிரி நீங்கள் போட்டு போங்க. இப்போ உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா ஏக்கு 8, பிக்கு 9, சிக்கு 10, டிக்கு 11, ஜெட் வரைக்கும் போடுங்க. இப்போ எம்முக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்க்கு வந்து 20 வரும். ஓகேங்களா, எம்முக்கு 20. ஸோ அடுத்ததுக்கு என்ன இருக்குங்க, ஏக்கு பதிலாக 8, அப்புறம் சிக்கு பதிலாக சி இடத்துல 10 வரும், அப்புறம் ஹெச் இடத்துல 15 வரும், அப்புறம் ஐ இடத்துல 6 வரும், என் இடத்துல 21 வரும், இ இடத்துல 12 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் ஆன்சருங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் போர்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏலேருந்து ஜெட் வரைக்கும் போட்டுட்டு ஏக்கு பதிலாக 8, பி இடத்துல 9ன்னு போட்டே வந்துட்டு ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து எம்முக்கு என்ன வரணும், ஏக்கு என்ன வரணும், சிக்கு என்ன வரணும்னு நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த சின்ன ஸ்க்ரீனில் நான் அந்த மாதிரி போட முடியாதுங்கிறதுனால நான் டைரெக்டாக போட்டேங்க. நீங்கள் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. ஸோ அடுத்த வீடியோன்றேன், அடுத்த சம்மை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த மாடலில் இதுதான் ஃபைனல் சம்முங்க. இங்கே பாருங்கள், அதாவது இந்த வார்த்தை சரிங்களா, இந்த வார்த்தைக்கு பதிலாக இவங்க இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போது இந்த வார்த்தைக்கு பதிலாக இது போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது மிஞ்சூருங்கிறது வந்து இப்படி எழுதியிருக்காங்க, டேட்டுங்கிறது இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்போ மதுரைக்கு எப்படி எழுதணும் சரிங்களா. அப்போ எப்படிங்க எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சம்டைம் வந்து நான் சொன்ன மாதிரி ஏக்கு ஒரு லெட்டர், பிக்கு ஒரு லெட்டர் போட்டு கூட பண்ணுவாங்க. ஆனால் சம்டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், எம் இருக்கு இல்லையா, இப்போ எம் சரிங்களா. இப்போது எம்முக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்முக்கு பதிலாக 4 எடுத்துட்டாங்க, ஐக்கு பதிலாக 2 எடுத்துட்டாங்க, எண்ணுக்கு பதிலாக 3 எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், எம் என்னக்கா என்ன வேல்யூ 4. ஸோ அப்போ என்ன பண்ணலாங்க, எம் இடத்துல சரிங்களா. இப்போ பாருங்கள், இங்கே வந்து மதுரை ஓகேங்களா, மதுரை ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எம் இடத்துல சரிங்களா, இப்போ எம் இடத்துல என்ன பண்ணணுனாக்கா எம்முக்கு வந்து 4 வச்சுருக்காங்களா, அப்போ எம்முக்கு பதிலாக 4 ஓகேங்களாங்க. ஏ இடத்துல என்ன இருக்குங்க, ஏ அப்படின்னா ஏக்கு வந்து 9 ஓகே 9. டிங்கிறது என்னங்க, இங்கே இருக்குது டி பாருங்கள், அப்போ இங்கே டி இருக்கா, அப்போ டினாக்கா 1. யூ எங்கே இருக்குது பாருங்கள், யூ இங்கே இருக்குது, அப்போ யூக்கு வேல்யூ வந்து 5 சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆறுக்கு என்ன வருங்க, 8 வரும், ஏக்கு 9 வரும், ஐக்கு 2 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க. ஸோ அப்போ மதுரையை நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இப்படியும் எழுதலாம். ஓகேவாங்க, இது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம இமேஜின் பண்ணணுங்க. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 9 வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிக்கு பதிலாக 10 போல் இருக்குது, அப்படி போடாதீங்க, ஏன்னா மறுபடியும் டிக்கு பதிலாக 1 வந்திருக்கே, புரியுதுங்களா. இப்போது ஏக்கு பதிலாக அவங்க 9 எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிக்கு பதிலாக 10, சிக்கு பதிலாக 11, டிக்கு பதிலாக 12, அப்போ 12 தானே வந்திருக்கணும் சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலை. ஸோ அது ஃபார்முலான்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணல. அப்போ என்ன பண்ணலான்னா எம்முக்கு பதிலாக நான் டேரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு இன்னும் ஈஸிங்க. எம்முக்கு பதிலாக இது, ஐக்கு பதிலாக இந்த வேல்யூ, என்னு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எம் என்னக்கா எம் இடத்துல என்ன, எம்முக்கு வேல்யூ 4, ஏக்கு வேல்யூ 9. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.